பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் மீனா ராஜி 2 பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பேர் எனக்கு மட்டுமே இந்த விஷயம் தெரிஞ்சதாக இருக்கட்டும், நீ தெரிஞ்சதாக காட்டிக்காத அப்படின்னு சொல்லி. அப்போ செந்தில் வந்து வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ சரவண் மாமா வந்து ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதை நானே 4-5 டைம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னால், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இப்போ டிவோர்ஸ் கேஸ் நடந்துகிட்ருக்கு, ஒரு அளவோடு தானே போனோம், அது தான் தப்பு இல்லை, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கோமதிக்கு வந்து ஷாக் ஆயிரும். தங்கமேல் அக்கா கூட பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே கோமதி என் பையன்கிட்ட நான் பேசி பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. செந்திலும் கூட்டிகிட்டு போவார். இன்னொரு பக்கம் நம்ம ராஜியோட அப்பா வீட்டில் இருப்பாங்களா, அவங்க தம்பி வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் வெளியே போய் பேசிப்பார். அந்த கதிரோட நீங்கள் வந்து வெளியே இறங்கி வந்தீங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை நீங்கள் யாரும் பயந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் அதை சொல்லலை, நான் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு, ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன், அந்த வழியாக இவன் போனான், இவன் என்னை கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே பதட்டமாயிருவாங்க. ஆனால் அவங்க தம்பி மட்டும் நம்பவே மாட்டேங்க, இது என்ன நம்புற கதை மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் செந்தில் மீனா 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ எதனாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, இந்த குடும்பத்தோட மருமக ராஜியும் தான் இருக்கா, அவள் என்ன எல்லாத்தையுமே தலையில் போட்டு சுமந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, என் கண்ணில் தானே எல்லாமே பட்டு தொலைது, வேறு நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் வேறு ஓட்டவாயி, உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி 2 பேருமே சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்புறம் குமாரோட அப்பா பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பெரியப்பா வந்து வர மனமாற்றம் அடைஞ்சிட்ருக்காரு, அவர் வந்து நம்ம கூட இருக்க மாட்டார், அவர் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சொத்து எழுதி கொடுத்துருவார், அதனால் நம்ம தான் பார்த்துக்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.